அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you jesus. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. மட்டுமாக நீங்களை பாதுகாத்து உங்களுடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உங்களுடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஹalleluya எங்களை மீட்டெடுத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீட்பரே மீட்பரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷபதர பல கரபுதர பல மௌரியாந்தரிக்கரதர பல வஷபல பல 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 பலவா. ஹalleluya. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹalleluya. ஷபதர பல மரிக்கரபதன மல மௌரியாந்தரிக்கரபதன மல வஷபல பதர பல பல பலவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you holy spirit, thank you holy spirit, thank you holy spirit. சத்திய ஆவியானவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரபல கரபதுல வஷபல பதுல பல பல பலவா. உரபல பதர பல கரபோதர பல மௌரியாந்தரி கரபதுல பல பல பலவா. ஹalleluya. நன்றி 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 நன்றி. மட்டுமாக ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் கரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, வல்லமை உடையவரே, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. பரிசுத்தவான்களின் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறிது நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஹalleluya சில பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இயேசுவே, உம்முடைய பாடல்களை நாங்கள் பாடி ஆராதனை செய்து உம்மை துதித்து ஆண்டவரே, சில மணி நேரம் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பாதம் ஒன்றே வேண்டும் என்ற பாடலை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், நாதனே துங்கமே
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் பாதம் நமக்கு போதும். ஹalleluya. We'll sing a hymn, would you be free from your burden of sin. Hallelujah. Only the blood of Jesus can deliver us from the burden of sin. Would you be free from your burden of sin? There's power in the blood, power in the blood. Would you believe in a victory win? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for the kids into Calvary's side. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be whiter, much whiter than snow? There's power in the blood, power in the blood. Sin's stains are lost in its life-giving flow. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus your King? There's power in the blood, power in the blood. Would you live daily with praise as to sing? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus your King? There's power in the blood, power in the blood. Would you live daily with praises to sing? There's wonderful power in the blood. Yes, there is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வலமாய் உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவே இரக்கத்தால் வலமாய் உண்டு அற்புத வல்லமாய் ஆட்டுக்குட்டியின் இரக்கத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரக்கத்தினால். Hallelujah, hallelujah. We will sing one more hymn. Once I was bound by sin's galling
fetters. Hallelujah. Once I was bound by sin's galling fetters, chained like a slave, I struggled in vain, but I received the freedom so glorious when Jesus broke my fetters in twain. I have found freedom, wonderful freedom, no more in chains of sin I repine. Jesus, my glorious emancipator, eternal glory ever is mine. Freedom from all the
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் கிருபை என்றென்றைக்கும். ஹalleluya. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சபையாரை உடைய திருப்பாதத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே சுகவீனமாக இருக்கிற குடும்பத்தாருக்காக நாங்கள் ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா சுகவீனமாக இருக்கிற குடும்பங்களை உடைய திருக்கரத்தை நாங்கள் வைக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே 35 வயது கர்த்தாவே ஆண்டவரே மகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அப்பா அந்த வியாதியிலே பிடிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அப்பா சிகிச்சை பெற்று வருகிறதை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உடைய கரத்தை வைப்பீராக அந்த மகளை தொடும் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா டாக்டர்ஸ்க்காக நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிய பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நாங்கள் உங்க பாதத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு குலமும் பின் வைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உண்மை அறியாத ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்களை திறந்துள்ளம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சியும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியர்களுக்காக உள்ள பாதத்தில் வருகிறோம். சென்னையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா லீடிங் பாஸ்டர்ஸ் ஆண்டவரே அப்பா சிறிய ஊழியம் செய்கிறவர்கள் பெரிய ஊழியத்தை செய்கிறவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்ப ஊழியத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பீராக. ஹalleluya. ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தீர்க்காயசை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thy name be glorified, O God. Thy name be glorified, O God. Thy name be glorified. Hallelujah, hallelujah. Thy will be done, Lord. Thy will be done, Lord. உம்முடைய சித்தம் ஆண்டவரே இங்க சென்னையில் நிறைவேறட்டும், தமிழ்நாட்டில் நிறைவேறட்டும். ஹalleluya, hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya, hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா. பரிபூர்ண விடுதலை தருவீராக ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஆண்டவரே அப்பா வியாதிகள்னால ஆண்டவரே பலவீனப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நீங்க சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக உங்க பாதத்தில் வருகிறோம். நல்ல வேலைகளை நீ தருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நல்ல கான்சன்ட்ரேஷன் பவரை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தாவே சிறு வயதிலிருந்தே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வளரும்படி கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரப்பா. ஹalleluya ஹalleluya. வாலிப சகோதர சகோதரிகள் இயேசுவே அப்பா இந்த நாட்களிலே உம்மை நினைக்கும்படி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவங்களுக்கு விலகி ஜீவிக்க யோசேப்பை போல கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை உணர்ந்து ஜீவிக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தால் உம்முடைய பிள்ளைகள் கரைப்படாதபடிக்கு கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாங்கள் தப்பி இயேசுவே ஸ்தோத்திரம் வருகையிலே நாங்கள் காணப்பட ஹalleluya ஹalleluya. பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள
தேவனே, சுத்த இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள சுத்த இருதயம் உள்ளவராகி இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லீராண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஆண்டவரே அதாவது ஜெபித்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give us a clean heart, Lord. Hallelujah. Wash us, Lord, one more time with your precious blood. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, இப்பொழுதும் பாவ அடிமைத்தனத்திலே சிக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடையான சேற்றிலே இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிதபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பாவ கட்டுகளில் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களை நீர் விடுதலையாக்க வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட சிறிது நேரம் நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். The title of this message is Shadow of Death to the Shadow of the Almighty. அதாவது மரண இருளிலிருந்து தேவனுடைய அந்த உன்னதமானவரின் மறைவுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிற ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். From the shadow of death to the shadow of the Almighty. We are going to read a big passage, okay, from Luke 8, chapter 26 to 39. From Luke chapter 8, verses 26 to 39. Just turn your Bibles, I will read for you. And they arrived at the country of the Gadarenes, which is over against Galilee. And when he went forth to land, there met him out of the city a certain man, which had devils long time, and bare no clothes, neither abode in any house but in the tombs. When he saw Jesus, he cried out and fell down before him, and with a loud voice said, What have I to do with thee, Jesus, thou Son of God Most High? I beseech thee, torment me not. For he had commanded the unclean spirit to come out of the man. For oftentimes it had caught him, and he was kept bound with chains and in fetters. And he brake the bands and was driven of the devil into the wilderness. And Jesus asked him, saying, What is thy name? And he said, Legion, because many devils were entered into him. And they besought him that he would not command them to go out into the deep. And there was there an herd of many swine feeding on the mountain. And they besought him that he would suffer them to enter into them. And he suffered them. Then went the devils out of the man and entered into the swine. And the herd ran violently down a steep place into the lake and were choked. When they that fed them saw what was done, they fled and went and told it in the city and in the country. Then they went out to see what was done, and came to Jesus, and found the man out of whom the devils were departed, sitting at the feet of Jesus, clothed and in his right mind, and they were afraid. They also which saw it told them by what means he that was possessed of the devils was healed. Then the whole multitude of the country of Gadarenes round about besought him to depart from them, for they were taken with great fear. And he went up into the ship and returned back again. Now the man out of whom the devils were departed besought him that he might be with him. But Jesus sent him away, saying, Return to thine own house and shew how great things God hath done unto thee. And he went his way and published throughout the whole city how great things Jesus had done unto him. தமிழிலே வாசிக்கிறேன். லூக்கா 8வது அதிகாரம் 26 39 வரை உள்ள வசனங்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான்.
அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கிற மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். See, the title of this message is Shadow, from the shadow of death to the shadow of the Almighty. இந்த தலைப்பிலிருந்தே நீங்க புரிந்து கொள்ளலாம். அவன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் மரண இருளிலே இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மகனுக்காக இவனை விடுதலை செய்யும்படி யாராவது இயேசுவிடத்துல போய் வேண்டி கொண்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல எழுதப்படவில்லை. ஆனாலும் இயேசு இந்த மனிதனை தேடி அவர் அந்த கடலை கடந்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே 8வது அதிகாரத்திலே இந்த 26வது அந்த வசனத்துக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா, there arose a storm in the sea before Jesus could come and heal or deliver this man who was possessed with the devils. We see that there arose a storm in the sea. The storm could not stop the Savior from reaching a sinner sinking in the miry clay of sin. Let me repeat it. Storm could not stop the Savior from reaching a sinner sinking in the miry clay of sin. Okay, we see two people here, the solitary man and the seeking Savior. A man who is possessed with the devils, he could not live with his family members and he is alone, he is living in the tombs. I am going to say 3 things about this man. Okay, first is he was spoiling himself. Secondly, what we are going to see is he was sitting at the feet of the Savior. And thirdly, he was spreading the good news of the Savior. First part of this man is he was spoiling himself. இந்த மனுஷனை குறித்து நம்ம 3 காரியங்கள் இந்த பிசாசு பிடித்தவனை குறித்து அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம். அவன் தன்னை தானே கெடுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனத்திலையும் 29வது வசனத்திலையும் அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும்
வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மனுஷனோட நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அவனுடைய பாவத்தினாலதான் அவனுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா பாவத்துல ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா அது சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த பாவத்திலேயே தொடர்ந்து ஒரு மனிதன் நீடித்து கொண்டே இருக்கும் பொழுது it gives place to the devil to take possession of an individual. And you see, this is a life of a person without the savior. See, these people are tormented and they are wounding themselves. It is actually hell on earth for them. He was living in the tombs. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு அடுத்ததாக சில மலைகள் இருந்ததாம். அந்த மலைகள்ல ரிச் பீப்புள் தே யூஸ் டு ஹேவ் சம் டூம்ஸ் ஃபார் தெம். அப்போ மரித்தவர்களை அடக்கம் பண்ணும்படியாக பெரிய கல்லறைகளை ஐஸ்வர்யவான்களுக்கு அங்கே வைத்திருப்பாங்க. அதில் they have some more empty tombs also there. So many poor people who didn't have houses, they used to go there. See, the tombs were constructed for the dead people and those who are about to die also. So it will be a little large tombs. இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழல. He never lived with his family, but he was living in a tomb. In 29th verse, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. See, the devils were taking possession of this man for a very long time. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் மனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். வீட்டில் சங்கிலிகள்லாம் போட்டு அவனை பிசாசு பிடிச்சவங்க அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சங்கிலிகளை எல்லாம் அவன் அறுத்து என்ன பண்ணுவானா போய் அந்த டூம்ல போய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஜஸ்ட் திங்க் ஆஃப் த ப்ளைட் ஆஃப் த family members. It is very difficult to see such people in the family who are possessed of the devils. See, because of that person in the family, the whole family will be losing their peace. அந்த ஒரு மனுஷனுடைய அவன் பிசாசு பிடித்தவனால அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு பிடித்தவர்களை நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா சபையில். அவர்கள் அலறுவார்கள், சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக வஸ்திரத்தை விடுத்த மாட்டார்கள். they will not be having a sound mind. அவங்க மனது பிசாசு பொசஸ் பண்ணியிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண மனிதன் சாதாரண பாவம் செய்யும் பொழுது பிசாசு வர்றதில்லை. ஆனால் அந்த பாவத்திலே நீடித்து போய்கொண்டே இருக்கும் பொழுது இட்ஸ் லைக் அ மைடி கிளே. சின் இஸ் லைக் அ மைடி கிளே. ஸ்லோலி இட் வில் take you down and down and down, and finally the devil takes possession of that person. You see here that 2000 devils were it's actually many number of devils were in that person. See, usually legion they say 6000 is the number for the Roman army. So legion consists of nearly 6000 people in number. இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கேட்கிறாரு, உன் பெயர் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்க 28வது வசனத்துல அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். See, this man, he never talked. The devils which were possessing that boy, it was talking actually. அப்போ பிசாசுகளுக்கு இயேசுவை நன்றாக தெரியும். அதனால பிசாசுகள் சொல்லுகிறது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி. They had the knowledge of Jesus, but they never obeyed Jesus. They never repent. That is why the destiny has been already sealed for them.
இங்க பார்க்கிறோம், என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார், அவனை விட்டு போ என்று சொல்லி. அதனால அவைகள் வேண்டிக் கொண்டன. 30வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். நம்ம பார்க்கிறோம், அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அவனுக்குள்ளாக குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேட்டுள்ளதா இருக்கும். This is for the people who are saved and they go astray. The devil will bring another 7 devils, but here you see many number of devils were in that person. So such was the sinful life of this person. See, sin is starting, it is very nice, but as you go into that sinful life, finally that sin will take you to the uttermost hell. அந்த பாதாளத்துக்குள்ளாக அந்த பாவம் வந்து நம்மை இழுத்து கொண்டு போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால பாவத்தின் வஞ்சனை என்று சொல்லி வேதம் சொல்கிறது பார்க்கிறோம். Sin is very deceitful. It may appear as if nothing is there, but slowly what happens, the devil tries to take that soul to hell. Jesus knew it very well. That is why when Jesus was about to come and deliver this person, there arose a storm in the sea. The storms could not stop the Savior from reaching this sinful man. And Jesus was purposed to deliver this man. இங்க பார்த்தீங்கன்னா, many birds may fly above your head, but don't allow the birds to build a nest on your head. பாவ தாட், அதாவது பாவ சிந்தனைகள் பறவைகள் மாதிரி நிறைய வந்து நம்ம மேல பறக்கும். ஆனா அது பறக்கிறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அது என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்மளுடைய தலையில வந்து அது என்ன பண்ணக்கூடாது, அந்த பறவைகள் கூடு கட்டுவதற்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. See, you know about the life of Joseph, how much he was tempted by the wife of Potiphar. He was a very young man. Okay, he was given an opportunity to commit sin. That was in a secret place, nobody knew it. Okay, she sent everybody home so that this matter will not come out. But Joseph was a God-fearing young man. See, because he feared God and he was determined in keeping his life pure before God. His life was blessed by God. Pathina, he went through a little part of beginning of his life. He went through suffering, but the latter part of his life was a blessing to not only to him, for his family members and for the people all around him. So this is how our God will be able to exalt us when we live a God-fearing life. See, there was a person who came to church and he was regularly coming and praying for a certain thing, and he was praying very earnestly for a few days, and he was continually coming to church. So the pastor was thinking, why this person is coming again and again, and so the pastor was burdened for that man, and he also started to slowly come and sit near him, and he was listening to his prayers. So the pastor saw him saying, this man was telling in his prayer, Lord, clean the cobwebs in my life. He was repeating the same thing, Lord, clean the cobwebs in my life. But the pastor slowly whispered, Lord, kill the spider. Lord, kill the spider. அதுபோல அநேகர் என்ன பண்றாங்க, ஆண்டவரே ஒட்டடையை க்ளீன் பண்ணுங்க, ஒட்டடையை க்ளீன் பண்ணுங்க. இல்ல, we have to kill the spider which is instrumental in bringing the cobwebs. அதே போல பாவத்தை வேரோடு நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. See, this person, he was spoiling himself. See, whenever sin or a person is possessed of the devil, he cannot have joy, he cannot have peace, he cannot hear the voice of the Savior. Okay, he has to go through loneliness, and he was living in the cemetery. Cemetery, you know, it's a very ரொம்ப ஒரு
நாற்றம் நிறைந்த இடம் என்று சொல்லலாம், ஒரு அசுத்தமான இடம். இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் அன்கிளீன்னஸ். ஸோ திஸ் மேன், because he was possessed with the devil, he was living a solitary life. Okay, that is why I told you that he was the solitary man and there was a seeking savior. So this man, he gave place to the devil and the devil took possession of him. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எபேசியர் 4:27 நம்ம வாசிக்கிறோம். The second thing what happened to him is he was sitting at the feet of the Savior. When Jesus delivered this person, he was sitting at the feet of the Savior. நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 8வது அதிகாரம் 39வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 35வது வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான். இயேசு வந்து என்ன பண்ணார்னா, அந்த பிசாசுகளை அதட்டினார். அவன் அந்த பிசாசுகள் கேட்டது, எங்களுக்கு பாதாளத்தில் அனுப்பிடாதீங்க, ஏன்னா டோன்ட் சென்ட் அஸ் டு த ஹெல் பிஃபோர் our time. So they were sent to the swine. 2000 pigs died. Okay, so அந்த பன்றிகளை மேய்த்தவர்கள் போய் சொல்றாங்க, in the meantime the person who was possessed of the devils, now he is delivered and he is sitting at the feet of Jesus. Now he is clothed and he is at his right mind. So when people saw him, they were really afraid to look at this person, because அந்த இயேசுவை நீங்க அந்த பிசாசு பிடித்தவரை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப தனிமையாகும். and he was wounding himself. நீங்க வந்து அந்த 29வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னையே குத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனே தேவன் விடுதலை ஆக்கினார். இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் இயேசுவிடத்தில் வந்து வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். So when you have a sound mind, you will sit at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்திலே உட்காருகிற ஒரு அனுபவம் எப்பொழுது வரும்னா, when you have the sound mind. See, those who don't have the sound mind, they will not have the mind to pray, they will not have the mind to sit at the feet of the Savior. We know about that prodigal son. அந்த அந்த மகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதாவது தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போன அந்த மகன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய புத்தி தெளிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து போனாரு, அந்த காசையெல்லாம் தவறான வழியிலே செலவழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பட் யூ ரீட் இன் லூக் 15:17, ஓகே, 15-17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ when he got the sound mind, he returned to his father. So those who are away from the Lord, ஏதாவது ஒரு சூழ்நிலையினால, கஷ்டத்தினாலேயோ இல்லை உங்களுடைய செல்ஃப் மேட் டெசிஷன்ஸ், ஓகே, சுய சித்தத்தினால நீங்கள் தேவனை விட்டு போயிருந்தீர்களானால், நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாரும் என்று கேட்டு தேவனிடத்திலே திரும்பி வாருங்கள். See, we see that prodigal son, he returned to the father. Not only you will return to the father, you will rely on the Savior. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 Peter chapter 5 and verse 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். See, be sober, be vigilant, for your enemy the devil is like a roaring lion to devour
பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். You should be sober. You should have a sound mind. See, insanity is much nearer the kingdom of God than the worldly mindedness. Why I say this? Because the people wanted Jesus to go out of their course. என்னடா இவன் இவ்வளோ நாள் பிசாசை பிடிச்சிருந்தான், இன்னைக்கு புத்தி தெரிஞ்சு இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறானே, இவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே என்று அவர்கள் சந்தோஷப்படாமல் இயேசுவை அவருடைய அந்த பட்டணத்திலிருந்து வெளியே போகும்படி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். verse 37, அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். See, the people valued the swine, okay, the money more than the transformation of a person. So, but for Jesus, the souls are more important than the swine. God never values money more than the people. Okay, people who are worldly minded, it is very difficult for them to go to the kingdom of God. They cannot come near God's kingdom. We know about a rich person who went away sorrowful. He wanted to inherit eternal life. He had a right desire, but he could not fulfill the commandment of God. So he went away sorrowful. But this man who was possessed of the devil, Jesus had compassion on him and he delivered this person. But what happens to this man who is delivered? First he was spoiling himself, then he was sitting at the feet of the Savior, and not only that, he requested Jesus that he can stay with the Savior. Okay, இங்க பாருங்க, பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். 38வது வசனத்துல he had a desire to stay with the Savior. Okay, but Jesus never gave permission to stay with him, but he said, you go and tell what good things the Lord has done for you. மூன்றாவதாக spreading the good news of the Savior. இயேசு அவனை நோக்கி 39th verse, இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசங்கிக்க தொடங்கினான். See, the devil came to destroy this man's life, but now Jesus had made a miracle. He was sitting at the feet of the Savior. He heard the words of Jesus, just like Mary sat at the feet of Jesus and was listening to his words. This man was listening to the words of Jesus and he had a desire to stay with the Savior. But Jesus said, you go and proclaim the good news to the people. So, thirdly we see he was spreading the good news of the Savior. I tell you how he would have declared it. He would have said like this with a song, okay? Look what the Lord has done. Look what the Lord has done. He healed my body. He touched my mind. He saved me just in time. I'm gonna praise His name. Each day He's just the same. Come on and praise Him. Look what the Lord has done. So this is how he would have sung and given his testimony with this song. And meanwhile, Jesus would have thanked the Father by singing another part of this song is, I went to the enemy's camp and I took back what he stole from me, and I took back what he stole from me, and I took back what he stole from me. I went to the enemy's camp and I took back what he stole from me. He's under my feet, he's under my feet, he's under my feet, he's under my feet. Satan is under my feet. See how much rejoicing Jesus would be to deliver that one person. See,
the devil was sending an army of legions to take the soul of that one particular individual. But Jesus, he would have sung to the Father saying, I went to the enemy's camp, Father, and I took back this person, from the devil. So Jesus came to seek and to save that which was lost. So even today, those who are bound with the fetters of sin, those who are bound by the power of Satan, we don't know how much devils are entering the people. See, when you read about Mary Magdalene, 7 devils had been cast out of her. That is what we see. See, that's how devil tries to take possession of the people. That is why Peter says you should be sober, you should be vigilant. If you are not vigilant, the devil is like a roaring lion. So the Christian life is accepting Jesus is very easy. But to endure the Christian life, to endure till the last, you need the grace of God. That is why we have to watch and pray. Okay? You have to be vigilant in prayer. You have to watch. You have to every day depend on the grace of Jesus. ஆண்டவருடைய கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை விடுவித்தார். நாம் தொடர்ந்து அந்த விடுதலையை காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது நாம் எல்லா தீமைக்கும் தப்பித்துக் கொள்வோம். That is why you see that Jesus prays, Lord, keep them away from evil. You read in John 17th chapter, it was fully the intercession of Jesus to the Father for the people. So every day, those who are delivered, we have to pray for ourselves and we have to pray for the people. There are so many people, they are wounding themselves, they are on their way to hell. Okay, so knowingly or unknowingly, they are slowly bound by the devil, and they are in course of time they will be also possessed by the devil, that they cannot come out of it. It's like the miry clay of sin. See, if you are in some distance from the clay, we can pull you out. But if you go more and more deep into the clay, even if you try to come out of it, you cannot come out. Sin is like that. So பாவம் என்பது மிகவும் கொடியதாக இருக்கிறது. அதனால அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாக, for that only Jesus shed his blood. Okay, the precious blood of Jesus is right now available for you. You can claim the power of the blood of Jesus and you can get transformed in your life from glory to glory. Hallelujah, hallelujah. இந்த நாளிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் இதயத்தை ஒப்புக்கொடுங்கள். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக, புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த நாளில் நம்ம பார்த்தோம், அந்த பிசாசுகள் பிடித்திருந்தவன் பார்த்தீங்கன்னா வஸ்திரம் தரித்து, surely he will be full of joy and peace. That's why he said, Jesus, I want to stay with you. But Jesus said, go and tell the good news to the people. He landed up spreading the good news of the Savior to not only to his house. Jesus said, நீ போய் உன் வீட்டுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா, அவன் அந்த ஹோல் சிட்டிக்கு சொன்னான்னு சொல்லி பார்க்கணும். He not only told the good news to the house, but he announced it, proclaimed it to the whole city. Okay, அப்படியாக அவன் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அதிசயங்களை இன்றைக்கும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். The greatest miracle is to see a person getting delivered from sin. Okay, God does so many miracles, but to get the deliverance from sin is the greatest miracle a person can experience in life. Let's pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. Look what the Lord has done. Look what the Lord has done. He healed my body, he touched my mind, he saved me just in time. I'm gonna praise his name. Each day is just the same. Come on and praise him. Look what the Lord has done.
what is stole from me, and I took back what is stole from me. I went to the enemy's camp, and I took back what is stole from me. He's under my feet, he's under my feet, he's under my feet, he's under my feet. Satan is under my feet. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் பாவ அடிமைத்தனத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தனிமையிலே கர்த்தாவே பாவத்தின் கோர பிடியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாளிலே நீர் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, deliver your children, Lord. Hallelujah, from the clutches of the devil. Hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே அந்த பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மகனை நீர் சந்தித்து அவனுக்கு தெளிந்த புதியை நீர் கொடுத்தீரே கர்த்தாவே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் 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 பிசாசினால் பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. தேவனே, நீர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய முகத்தின் பிரகாசத்திலே வெளிச்சத்திலே உம்முடைய பிள்ளைகள் நடக்கும்படியாக நீர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஷாபாரி கரபதுனல ஹதுரதலபா சிக்கரதலபலபலபலபா. Heal those who need the healing in their body, Lord. Heal those who need the healing in the soul and mind, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. We commit the children into your hands, Lord. We commit them, Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். Praise Lord. God bless you.